என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விக்டோரியஸ் மினிஸ்ட்ரீஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட்டை குறித்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். விசேஷமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரதான கிருபையினால் 11வது பேட்ச், அதாவது 11வது அணி இந்த ஜனவரி மாதம் கடைசி வாரத்தில் துவங்க இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், இன்னும் ஒரு வார காலம்தான். எனவே இதை பார்க்கிற நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே ஆன்லைனில் நீங்கள் படிக்கலாம். ஆன்லைன் மூலமாக இந்த விக்டோரியஸ் மினிஸ்ட்ரி பைபிள் இன்ஸ்டியூட்டில் BTH 3 ஆண்டுகள் நீங்கள் படிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டில் நமக்கு 7:15 மணிக்கு நீங்கள் லாகின் பண்ணால் போதும். அதற்கு பின்பாக சுமார் 1.5 மணி நேரம் நமக்கு வகுப்புகள் நடக்கும். வாரத்தில் 2 கிளாஸ் தான். நல்ல திறமையான ஃபேக்கல்டிஸை வைத்து நடத்துகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்து வருகிறார்கள். எனவே இன்றைக்கு இந்த கீழே காண்கிற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இதை குறித்து சொல்லுங்கள். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம அட்மிஷன்ஸை முடிக்கணும். எனவே உங்களுக்கு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் ஊழியத்தில் அவர் நாட்கள் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவாராக. God bless you. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவ வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்ம தியானித்து வருகிறோம். நான் முதல் நாள்லேருந்து அந்த வளர்ச்சி முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆரம்பித்தது. சைல்ட் ஆஃப் காட். நேற்று சொன்னேன், தேவனுடைய புத்திரர், சன்ஸ் ஆர் டாட்டர்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய புத்திரிகள் என்ற அந்த அனுபவம். நம்ம அடிமைகள் அல்ல, அதை மறந்துடாதீங்க. ஏதாவது உங்களை அடிமைப்படுத்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அடிமை அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக நில்லுங்க. தேவன் உங்களுக்கு அந்த கிருபைகளை தருவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இன்னொரு முக்கியமான அனுபவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தின் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 13:11. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். குழந்தை என்ற அந்த தன்மை, குழந்தை தன்மையெல்லாம் மாறி இப்போ அந்த பூரணத்தை நோக்கி கடந்து வருகிற அனுபவம். புருஷன் பாருங்கடா, தேவ பிள்ளை, தேவ புத்திரன்னு சொன்ன இல்லையா? இன்னைக்கு இதற்கு அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, இந்த கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு நாம் தேவ மனிதர்களாக, தேவ மனுஷன், தேவ மனுஷி என்ற அந்த ஸ்தானத்தை அடையணும். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவன் புருஷனாக மாறணும். புத்திரனாகவே இருக்க முடியுமா? இல்லையா? அவன் அடுத்த நிலைக்கு வரணும் அப்படின்னா அவன் புருஷனாக மாறணும். அவனுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கிறது. அந்த புருஷ லட்சணம் என்னன்னு சொல்லி வரும் நாட்களில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, நமக்குள்ளாக அந்த வளர்ச்சியை தேவன் எதிர்பார்க்கிறார். நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. பூரணராகும்படி அந்த அனுபவம் ரொம்ப முக்கியமானது. பூரணத்தை நோக்கி நகர்கிற அனுபவம். இன்னும் நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு இருக்கிற அனுபவத்தெல்லாம் தாண்டி பூரணத்தை நோக்கி கடந்து போவோம். பிரியமானவர்களே, கணுக்கால் அளவு அல்ல. நம்ம அழகாக பாட்டு பாடுறோம், கணுக்கால் அளவு போதாத ஐயா அப்படின்னு பாட்டு பாடுறோம். நீந்தி நீந்தி மகிழணுமே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த வளர்ச்சியை அடையணுமே, அந்த ஆழங்களுக்குள் போகணுமே, அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை நம்ம பெறணுமே. அந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? கேட்டுக்கிட்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நல்ல ஆழமான அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இன்னும் அந்த பூரண அந்த அனுபவங்களை தருவாராக. அந்த பூரண வளர்ச்சியை நீங்களும் நானும் அடைய ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், எனக்கு என்ன தருவார் அப்படிதானே நம்ம பார்த்து வாழ்ந்தோம். ஆனால் அந்த பூரண புருஷன் என்ன அனுபவம் தெரியுமா? இப்படி உதாரணம் சொன்னால் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஒரு பையன் அவன் படிக்கிற வரைக்கும், அவன் படித்து இல்லை, அவன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பா எனக்கு அதை வாங்கித்தாங்க, அம்மா இதை வாங்கித்தாங்கன்னு சொல்லி அவன் அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணியிருப்பான். அவன் கல்யாணம் ஆகி அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்த உடனே இவனை டிபெண்ட் பண்ணி ஒரு குடும்பம் இருக்கிறதுனால அவனுக்கு பொறுப்புகள் வரணும். அவன் அந்த பொறுப்பை தன்னுடைய குடும்பத்திற்கு சரியாக நிறைவேற்ற வேண்டும்.
அப்போ இப்பவும் அப்பாவை சார்ந்து இருக்கக்கூடாது, இவனை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு இவன் என்ன செய்யணும் அப்படின்றத அவன் யோசிக்கணும். அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். கேட்டுக்கிட்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பூரண புருஷன் என்பது இதுவரைக்கும் எனக்கு ஆண்டவரே அதைத்தாரும் இதைத்தாரும் ஏன் எனக்கு செய்யலை அப்படின்னு கேட்டுட்டு இருந்த அனுபவத்தை தாண்டி நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறேன், யாரெல்லாம் அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டாங்களோ அவர்கள்தான் சரியாக அவர்கள் தேவ மனிதர்களாக நிற்கிறாங்க. தேவ மனிதர்கள் தேவனுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிறவர்கள். தேவ மனிதர்கள் புருஷர் அந்த அனுபவம் அவர்கள் நின்று யுத்தத்தை நிறைவேற்றணுமே தவிர போய் ஒளிந்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நம்ம அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டோமா, அந்த கிருபை இன்னைக்கு கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தரட்டும். பிரியமானவர்களே, நம்ம இன்னும் பூரணராகும்படி கடந்து போவோமாக, இன்னும் அந்த ஆழங்களுக்குள் கடந்து போவோமாக. உங்களுடைய குழந்தைத்தன்மை, குழந்தை போல யோசித்த, குழந்தை போல சிந்தித்த, குழந்தையை போல நடந்து கொண்ட அனுபவங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சிருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த முதிர்ந்த அனுபவத்தை தாரும், அந்த நல்ல ஆழமான அனுபவங்களை எனக்கு தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம்ம இனி புருஷராக இருந்து திடன் கொண்டு எல்லாவற்றையும் நின்று ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவன் கிருபை தருவாராக. ஆண்டுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா குழந்தைத்தனத்தையும் மாற்றுவோம். இந்த புருஷ லட்சணத்தை குறித்து எப்படிப்பட்ட புருஷர்களாக வாழணும், புருஷர்கள் எப்படி இருக்கணுன்றதை நான் நாளையிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி முக்கியமானது. எனவே உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தையாக இருந்த நாட்கள்லாம் போதும். இதுக்கு முன்னால் ஒருவேளை இந்த செய்தியின் தொடர்ச்சியை நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த முந்தின 4 எபிசோடையும் நீங்கள் பார்த்துருங்க. தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபம் இல்லாமா? தகப்பனே, நாங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் கவனம் செலுத்தி வளர ஆண்டவரே கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இன்னும் எங்களுக்குள்ள அந்த ஆண்டவரே புருஷர்களாக நாங்கள் ஆண்டவரே தேவ மனிதர்களாய் தேவ மனுஷிகளாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம். முற்றும் முடிய தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து நடத்தும் உடைய கிருபைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய சென்னை விருகம்பாக்கம் அலுவலகத்தில் கர்த்தருடைய பிரதான கிருபையினால் கர்த்தர் கடந்த 2018ஆம் வருஷம் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின் பேரிலே பீடியாட்ரிக் நியூரோ ரீஹாப் சென்டரை நம்ம விங்ஸ் ஆஃப் விக்டரி மூலமாக துவங்க போகிறோம். இது பெரிய ஒரு சேலஞ்சிங்கான காரியம். சில பிள்ளைகளை சில பெற்றோரால் அவங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் நாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இந்த காரியத்தை செய்ய போகிறோம். இதற்காக ஒருவேளை நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷனலிஸ்ட்டாக அந்த தெரப்பி படிச்சிருந்தா, அல்லது நீங்கள் ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டாக இருந்தால், அல்லது நீங்கள் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் எங்களோட கூட தொடர்பு கொள்ளலாம். ஊழியத்துக்கு அர்ப்பணிப்புள்ளவங்க நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். இணைந்து நாம் ஊழியத்தை செய்வோம். ஒருவேளை இந்த பெரிய திட்டத்துக்காக நாம் பல லட்சங்கள் நம்ம செலவு பண்ணணும். இதற்காக நீங்கள் கொடுக்க விரும்பினாலும் நீங்கள் கீழே இருக்கிற அந்த ஃபோன் நம்பரில் உங்கள் ரெஸ்யூம் அனுப்பலாம், எங்களோட தொடர்பு கொள்ளலாம். அநேக இன்றைக்கி காசு இல்லாததுனால எங்கெங்கேயோ போய் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நாம் இதற்காக அநேகரை ஆண்டவருக்கு நேராய் நடத்துவதற்கும் தேவனுடைய ஊழியத்தை நன்மையை செய்வதற்கும் அழைக்கப்பட்டவர்கள். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். God bless you.